இனி உறவுகளே, பசங்களே, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் நல்லா வாழ்கிறான்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறான்னா, சந்தோஷப்படக்கூடிய ஜீவன்கள் ஒரு 10% இருக்கும். ஐயோ, நல்ல பொண்டாட்டிடா, எனக்கும் வச்சிருக்காளே அப்படிங்கிற குரூப் ஒரு 10-20% இருக்கும். பொறாமப்படுறான் பாரு, அவன் ஒரு 20-30% இருப்பான். எல்லாம் கலந்து தானுங்க வாழ்க்கை. நம்ம கோபால் இருக்கானே, ஒரு கம்பெனியில் பிஇ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். நல்ல நேர்மையான ஆள், லீவு போட மாட்டான், சின்சியரான ஆள். அந்த ஊர்லேருந்து டவுனுக்கு போய் தான் அந்த வேலை செய்ய முடியும். டவுனுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது, அங்கே பாதைகள் சரியாக இல்லை, பஸ் இல்லை. அதை வேன்காரங்க அடிச்சுட்டு போடுவாங்க. பழக்கம். இந்த வேனில் ஒரு ஏறி போயிட்டுருக்கான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது மந்தையா மாடுகள் போகுது. அவன் டிரைவர் ஆறுன்னு அடித்து பார்க்குறான். அது இப்படி ஓடுது, 1-2 இப்படி ஓடுது. அது என்னமோ தெரியல, ஒரு கண்ணுக்குட்டி அவ்வளோ விவரம் இல்லை. அது மாடுன்னு சொல்ல முடியாது, கண்ணுக்குட்டின்னு சொல்ல முடியாது. அது என்ன பண்ணுது, துள்ளி கிள்ளி ஓடி வந்துச்சு. அந்த பஸ் டயர்கிட்ட வந்து அடிபட்டுச்சு. உடனே இவன் அண்ணன் ரொம்ப நாள் வர்றதுனால தெரியும். என்ன குமார், என்ன விஷயம்? உங்கள் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். என்ன பண்ண போகிறோம், மாடு கறி பண்ண போறியா? சாமி, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுங்க. சரி, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு சிரிச்சிட்டே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். வந்துட்டு இறங்கி பார்த்தா தோல் கிழிஞ்சு போயிருக்கு மாட்டுக்கு. அந்த தாய் மாடு நக்கிட்டே இருக்குது அவனுடைய கண்ணுக்குட்டியை. அது பாவம், அந்த கண்ணுக்குட்டி அது அலறத்துக்கு தெரியல. அது கத்துது. முள்ளுமா அதுக்கு தடவை கொடுத்து, தான் ஒரு உறவு இருக்கே, நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தடவி கொடுத்து, முள்ளுமா அந்த அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டு, கொஞ்சம் வலிக்கும் அப்படி வச்சு நல்ல கட்டு போட்டு, அதுக்கு ஒரு தீனி போட்டு தண்ணி வச்சு, அது அன்னைக்கு அந்த தாய் மாடு இவன் செய்யறதெல்லாம் அது பார்க்குது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யறான்டா, இவன் மனுஷன்னா இவன் மனுஷன் அப்படின்னுட்டு அந்த தாய் மாடு பார்க்குது. முள்ளமா எழுப்பி அந்த முள்ளமா நடக்க வச்சு, அதுக்குள்ள அந்த மாட்டுக்காரன்ட்ட, என்னடா டே மாடு உங்ககிட்ட பொறுப்பாக தானே கொடுக்குறாங்க ஊரில் இருக்கிறவங்க, இப்படி பண்ணிட்டியே. இல்லைன்னா பயங்கரமாக துள்ளுச்சுன்னா, அதான் அப்படி கோச்சிக்காதீங்கண்ணா, ஜாக்கிரதை, முள்ளமா ஓட்டிட்டு போ, இன்னைக்கு இது ஓட்டாத, இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல புதரில் படுக்க வச்சுக்கோ, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் வரட்டுமா அப்படின்ட்டு கிளம்புறான். அந்த கண்ணுக்குட்டி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனது, போய் திரும்பி பார்க்குது.